ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வீரா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிவைஸ் ப்ராங்க் தான் பார்க்க போகிறோம். ப்ராங்க் வீடியோ தான் இது வந்து. என்ன ப்ராங்குன்னு தான் சொன்னேன், இல்லை டிவைஸ் ப்ராங்க் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஏன்னா அகைனா மறுபடியும் டிவைஸ் ப்ராங்க் பண்ணுங்கள் அக்காவை ரொம்ப கோவப்படுத்துங்க, ரொம்ப டென்ஷன் ஆக்குங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு சொன்னீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி அதான் பண்ண போகிறேன். இன்றைக்கி வேறு மாதிரி டிவைஸ் ப்ராங்க் வந்து பண்ணலான்னு இருக்கேன். போன தடவை பண்ணதை விட இது வந்து கொஞ்சம் பெட்டராகவே யோசிச்சு வச்சுருக்கேன். அவங்க மகா வந்து அவங்க அம்மா வீட்டு போயிருக்கா. வரவங்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ப்ரிப்பேராக இருக்கணும். ஃபோன் வந்து தெரியாத இடத்துல தான் வச்சுருக்கேன். இந்த இடத்துல இது வரைக்கும் வச்சு ப்ராங்க் பண்ணதே இல்லை. ராகோ ட்ரெஸ்ஸு பொம்மை எல்லாம் இங்கே தான் இருக்கும். அதை வச்சு மறைச்சி அதுக்கு பேக்கில் தான் மொபைல் வச்சுருக்கேன். நல்லா கிளியராக தெரியுது. நான் இருக்கேன் முதல் பார்த்தேன், தெரியுது. கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மகாவை இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடலாம் ஃபேமிலிஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போடலாம். நமக்கு இந்த பிளேஸ் தான் இப்போ வரைக்குமே. ஆரம்பிக்கலாம். ஃபேஸ் வந்து கொஞ்சம் டெரராகவே வச்சுக்கிடுவோம். பாருங்கள், அவள் ஏதாவது கேள்விக்கு வந்தோடனே என்கிட்ட எப்படியும் பேசுவா. அவள் பேசவும் நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாம். தெரியும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. Five minutes later. தண்ணி நிறைய இருக்கு, அங்க போய் போடு. நம்ம ரோஸ் பாருங்க, எடுத்துட்டு வாங்க. ரோஸ் பாருங்க லூசே அந்த நான் இதெல்லாம் பைத்தியம் பிடிச்சா. இவன் தேங்காய் உரிச்சு கூட சாப்பாடு வைக்க. தேங்காய் உரிச்சு கொடு. ஓன்ட்டதான் பேசிட்டு இருக்கேன், போன் ஓடிட்டு இருக்க. ஓன்ட்டதான் பேசிட்டு இருக்கேன். எந்திரி. உனக்கு என்ன பிரச்சனை? தேங்காய் உரிச்சு கொடு. மணி என்ன தெரியுமா? மணி 8 மணி. கதவை போட்டு கதவை போட்டு கொசு வந்துடும். சிவா தேங்காய் உரிச்சு கொடு. தேங்காய் உரிச்சு கொடுமா, சாப்பாடுக்கு சட்னி வைக்க. நீ சட்னி வைக்க போற, நீ சாப்பிட போற, நீ போய் உடச்சு நீ உரிச்சு வை. என்ன எதுக்கு வேலையா வரும்? நானே இப்பதான் என்ன வந்தோடனே என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் அவளுக்கு வேலையை பருப்போம். தலைவலிக்கா? ஒன்றும் வலிக்கல, நல்லா இருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். மூஞ்சியை பார்த்தா அப்படி தெரியலையே. அப்புறம் எப்படி தெரியுது? ஓ, நான் என்ன பண்ணி தேவல் என் மேல கோவப்பட்டு இருக்க? நீ ஒன்றும் பண்ணலை, எல்லாம் நான் தான் பண்ணேன். என்ன பண்ண? எல்லாம் நான் தான் பண்ணேன். என்ன ஆச்சுன்னு சொன்னா தானே புரியும். நீ யாருக்கு பேசிட்டு இருந்தா எனக்கு என்ன தெரியும்? ஒன்றும் இல்லை, போ உன் வேலையை பாரு. நான் உன்கிட்ட பேசிட்டு நீ ஃபோன் நோண்டிட்டு இருக்க. எனக்கு ஃபோனு தான் முக்கியம். திமுறா பேசிட்டு விளையாதுன்னு சொல்லிட்டேன். ஃபேன் எதுக்கு அமுத்திட்டு இருக்க? ஃபேன் வேண்டாம். ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாதா ஒரு நிமிஷம் கூட? நீ என்ன ரொம்ப கோவப்படுத்தி பார்க்க சொல்லிட்டேன். ஃபேன் போட்டு தான் இருப்பீங்களோ? உனக்கு வேணா நீ ஊறி போ. செம்தார் வீட்டில் பிறந்த காத்தாடி இல்லாமல் இருக்க மாட்டேன்னு அது கண்டென்சர் சூடாகி கிடக்கிறேன். நானே அமைதிட்டு உட்காந்துருக்கேன். ஜமீன்தார் வீட்டில் பிறந்தாதான் ஃபேனோட பறக்கணுமா? என்னமா சொன்ன மாதிரி இருக்கு. இப்போ கரண்ட் போன நினைச்சிவ காத்தாடிக்கு கதவை திறந்து வச்சுக்குவேன். கதவை பிடிக்க சொல்ற. பேய் வந்து வெளியே உட்காந்துருக்க நினைச்சிவ. நீயே ஒரு பேய் தான். பேய் தான் பிடிச்சி வச்சு நினைக்கிறேன். இப்ப நீ தான் சரியான பேய். கண்ணாடியை பாரு முத. ஆளு மண்டையும் பாரு, நம்ம உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கா.
நீ எதுக்குடா பார்த்தோம் கல்யாணம் முடிச்சோன்றது. சரி போய் தொலைஞ்சிரு முத. இவர் எங்க உள்ள கோதரை ஏன்டெல்லாம் நீ காமிச்சிட்டு இருக்காது என்ன சரியா? எங்க உலகம் பெருக்கு எங்கேயாவது போய் தொலைஞ்சிருங்கிற. உனக்கு என்ன பிரச்சனை? என்ன நீ அப்படி எதுக்கு தேவை வந்தோன்னு கத்திட்டு இருக்க? மூஞ்சி பார்க்கவே பிடிக்கல. பேசாத என்கிட்ட. ரொம்ப பேசாத வீரா. என்ன ரொம்ப பேசாத வீரா? நான் என்ன பண்ண? எதுக்கு தேவலாம் பேசுற? நீ ஒண்ணுமே பண்ணல. காலையில நல்லா தானே போனேன். நல்லா தான் போனேன். மதியம் நல்லா தானே போன் பேசுறேன். நல்லா தான் பேசுனேன். அப்புறம் என்ன உனக்கு? ஒண்ணுமே இல்ல. எனக்கு கூட வாழவே பிடிக்கல. கொசு வேற கடிக்கு. நீங்க அப்படிதான் தட்டிக்கிட்டே உட்காந்துருக்கணும் வாழ்க்கை முழுக்க. எனக்கு இந்த லைஃப் பிடிக்கல அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணு சொல்ல முடியாது. என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. தேவையில்லாம இத பேசாத சரியா? நிறைய ஆப்ஷன் இருக்கு. இதோட லைஃப் ஒன்னும் க்ளோஸ் ஆகல. உன் வேலையை பாரு. சும்மா இப்படி பேச மாட்டே. எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்னடி பிரச்சனை? நீதான் பிரச்சனை. அதான் நான் போயிடுறேன். எங்க போற? நான் வேற கல்யாணம் முடிச்சுட்டு நான் போயிடுறேன். உனக்கு மூஞ்சிக்கு நான் கிடைச்சதே பெருசு சரியா? அதெல்லாம் ஆள் இருக்கு. ஆள் இருக்கு. நான் பாத்துட்டேன். நீ ரொம்ப பேசுற. நான் ஒன்னும் ரொம்ப பேசல. சும்மா எனக்கு கடுப்பேத்துறதுக்காக பேசுறியா? சீரியஸா பேசுறியா? வெளுத்துருவேன். வெளுத்துரு. நல்லா வெளு. என்னை விட்டு போயிரு தயவு செஞ்சு. நிம்மதியா இருப்பேன் நானு. வாய மூடா. ரொம்ப பண்ணிட்டு இருக்க பாத்துக்கோ. மகா உண்மையாதான் மகா சொல்றேன். சத்தியமா உன்னை எனக்கு வாழ பிடிக்கல. இதுக்கு மேல எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. அப்படியே வாங்கி தள்ளிட்டேன் என் கூட. வாழ பிடிக்காம பேசணுங்கண்ணே. ஆமா இந்த லைஃப் சத்தியமா எனக்கு பிடிக்கல. வேற லைஃப் வேணும். வேற ஒரு பிள்ளைய பார்த்து நான் மேரேஜ் பண்ணி நான் போய்க்கிறேன். என் லைஃப்பை நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். சரி உன முடிஞ்சா நீ பண்ணிக்கிறியா? சரி பண்ணிக்கிறேன் போ. சரி நான் சப்போர்ட் பண்றேன். முடிஞ்சா நான் பண்றேன். நான் எனக்கு தடுக்க மாட்டேன். நீ சப்போர்ட் பண்ண வேணாம். சப்போர்ட் பண்ணல. உன்னை தடுக்க மாட்டேன். உனக்கு அதுவே பெரிய சப்போர்ட் தானே. அதனால முடிஞ்சா நீ பண்ணி. டிவோர்ஸ் கொடு. உனக்கு என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணிக்கிறேன் சரியா? என்னால எங்கேயும் அலைய முடியாது. நாளைக்கு நான் வேலைக்கு எனக்கு இந்த மாசம் ஜூலை மாசம் இந்த மாசம் முடியறதுக்குள்ள நீ பெரியப்பா பார்த்தாலும் சரி இல்ல வேற கிளைண்ட் பார்த்தாலும் சரி சரியா? அடுத்த வேலை வேற கிளைண்ட் நீ இங்க பாரு. நீ எந்த கிளைண்ட்டை பிடிச்சா அவங்களோட ஜூனியர் ஆஃபீஸரை பிடிச்சி அவங்க மூலியமா போயிட்டு நீ கோர்ட்ல டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணு. நான் நேரம் வந்து சைன் பண்ணிக்கிறேன். எனக்கு அதுக்கு எனக்கு தேவையில்லையே. உனக்கு தானே தேவை. நீ தான் போய் அலையணும். நான் என்ன சொல்றேன், எனக்கு உன் கூட வாழ பிடிக்கல. உனக்கு தான் என் கூட வாழ பிடிச்சிருக்கு. அதனால நீ தான் சொல்லணும். உனக்கே தேவையில்லாம நான் எதுக்கு உன்கிட்ட உட்கார்ந்து தொங்கிட்டு உட்கார்ந்து. சரி விடு. நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றேன். இந்த மாசம் கடைசிக்குள்ள டைவர்ஸ் நோட்டீஸ் வீட்டுக்கு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் கோர்ட்ல ரெண்டு பேருமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு விளைவிக்கலாம். சரியா? ராகவும் நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. பையனை நான் அவனை நான் வச்சுக்கிறேன். நான் யாரை கல்யாணம் முடிக்கணும்னு பாத்துட்டேன். அவங்க வீட்டுல டைவர்ஸ் நோட்டீஸ் கேட்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. எனக்கு டிவோர்ஸ் நீ கொடுத்தா போதும். நான் மேரேஜ் பண்ணா சந்தோஷமா என் வைஃப் பாத்துட்டு போயிடுவேன். ஸ்டாப் பண்ணிட்டு நீ ரொம்ப பேசல வாய் இருக்குன்னு வேலை விட்டு வந்தாலே டென்ஷன் ஆகாத தயவு செய்து சரியா? டிவோர்ஸ் கொடுப்பியா மாட்டியா? ப்ராமிஸ் பண்ணிட்டு போ. டிவோர்ஸ் கொடு. டிவோர்ஸ் கொடுக்கேன். சரி அந்த பேப்பர் எடு. நான் எதுக்கு எடுக்கணும்? ஒரு நிமிஷம் அந்த பேப்பர் எடு. அப்பலாம் எடுக்க முடியாது. பேப்பர் எங்க போச்சு? எங்க போன? பேப்பர்ல சைன் போட்டு கொடுத்து நீ எங்கேயும் போ. நான் தேட மாட்டேன், படிக்க மாட்டேன். இந்த இருக்கு. பேனை அமர்த்தி வச்சுக்கோ. காட்டா கதை பூட்டி வச்சுக்கோனே. எல்லாத்தையும் பூட்டி வச்சுறேன், அமர்த்தி வச்சுறேன். இங்க வா மலை. இங்க வா. எனக்கு சயன் போர்டு டேஸ் வீரா கூட எனக்கு வாழ பிடிக்கல. நான் வந்து எழுதிடுறேன். கூட வாழ பிடிக்கல. வீரா கூட எனக்கும் வாழ பிடிக்கலன்னு நான் எழுதிடுறேன். இங்கே உள்ளவா முத. வெளியே கத்திக்கிட்டு இருக்காத. வீட்டுக்குள்ள வா. வீட்டுக்குள்ள போனேன் கதவை போட்டு. இங்கே வா. நான் எழுதி கொடுத்துட்றேன். எனக்கு சயன் போட்டு கொடு. நான் எழுதிக்கிறேன். இந்தா. அப்பெல்லாம் போட்டு கொடுக்க முடியாது சரியா? ஏன் கொடுக்க முடியாது? அதெல்லாம் முடியாதுதான். ஏன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லு. முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லு. இந்த நான் எழுதி தரேன்.
போதுமா வெட்டிங் ஒன்றும் நான் மாற்றி எழுத மாட்டேங்க வா சைன் போட்டு கொடுந்தா இங்க வா என் பக்கத்துல இப்போ என்ன பண்ணணும் அப்படி சைன் போடு இங்க சைன் போடு கிளம்பு போ இன்சில் யார் போடுவா இன்ஷியல் எனக்கு கிடையாது வீண் போட்டிருக்கேன் சரி ரைட்டு நீ இந்த பேப்பர் எங்க வேணாலும் பேச நீ இப்போ வேலை போய்க்கோ போ உன்னோட சீன்லாம் என்கிட்ட ஆகாது சரியா ரொம்ப ஓவரா பேசாத வா உமுதிக்கு இப்ப யாரு கிடைக்க போறா உனக்கு உட்காந்து கிடக்க பாப்போம் யார் மாலை மாத்துறாங்க யாரை கல்யாணம் முடியுன்னு பாரு பாப்பா நான் இங்க தானே இருக்க போறேன் பாரு அவ கூட எடுத்து வச்சிரு பேப்பர் எடுத்தீல நான் வச்சுக்கிறேன் அவ கூட யூடியூப் சேனல் ஆரம்பிப்பேன் எல்லாத்தையும் ஆரம்பி அது எடுத்தீல பேப்பர் அதெல்லாம் எடுத்துக்க முடியாது நீ என்கிட்ட சவாலா விடுற பாரு நான் யாரை கல்யாணம் முடிக்க போறேன்னு நீ பாரு பாரு நான் எவ்வளவு கூட்டிட்டு வரேன்னு பாரு வாய் ரொம்ப பேசாத இப்போ என் கண்ணாடி வலை உடஞ்சு போச்சு நீ அடிச்சு உடஞ்சா உடையுது எதுக்கு ரொம்ப பேசிட்டு இருக்க நான் வேற ஒருத்தி கல்யாணம் முடிக்க போறேன் முடிப்பேன் ஆமா முடிக்க போறேன் உன் கூட வாழ பிடிக்கல நான் அவளை கல்யாணம் முடிச்சு நான் பாட்டு ராஜா மாதிரி வாழ்ந்துக்கிறேன் இப்படி பேசாதடா வாய் மூடுறா இப்படிதான் பேசுவேன் இப்படிதான் பேசுவேன் கையெழுத்து போட்டுக்கல எனக்கு இந்த ஒத்த பேப்பர் போதும் எங்க வேணா காட்டிடுவேன் கோர்ட்லயே காட்டுவேன் ஜட்ஜே நம்புவார் உன் கையெழுத்தை பார்த்துட்டாருனா சரி அந்த பிள்ளைக்கு இப்ப நீ பீ போட்ட மாதிரி நான் உன் பேர் நீ தான் என் பேரை போட்டு நான் சொல்லிடுவேன் உன் சைன் இந்த இதுல ஸ்கூல் ஐடி கார்டு இருக்கா எடுத்து போய் காமிச்சு 2 சைன் ஒரு மூலம் தான் இருக்கு இந்த மகாண்டு என் பக்கத்துல உட்காந்து ஐண்டு போச்சே கண்டிச்சு போ சரியா இப்போ செய்வனுக்கு தெரியுதோ செய் மாதிரி சரியா மூஞ்சி மோரையும் சி அந்த போடி ஆண்டு அரைஞ்சிருவேன் நான் என்ன சொல்றேன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் முடிக்க போறேன்னு பேசாம போயிரு திருப்பி சொல்லு இப்படி வாயில சூட சுட்டுருவேன் வேற பொண்ணை கல்யாணம் முடிக்க போறேன் உன் கூட வாழ பிடிக்கல மண்டைய பாரு மண்டை அதெல்லாம் மண்டை நல்லா தான் இருக்கு அவளுக்கு பிடிச்சிருக்கு அந்த ஹேர் ஸ்டைல் உனக்கு பிடிக்கலன்னா போ டென்ஷன் ஆகிட்டு அடிச்சிருவே கோவப்படுதாதானே சொல்லிட்டேன் ஏய் அது போ உங்க வாழ பிடிக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பக்கத்துல வந்து வந்துகிட்டு இருக்க அடிச்சுக்கிட்டு கையெழுத்து போட்டிருக்கீல பாப்போம் உன் சைன் நல்லா பாரு மகா ஓ சரியே பேப்பரை குடுறியே நீ ஏகிரி இந்த பாடு பாடி தொலைற என்கிட்ட போய் தொலைஞ்சிருடி போய் தொலைவா எதுக்கு கூட்டிட்டு வந்த நீ தானே கூட்டிட்டு வந்த நீ தானடா கூட்டிட்டு வந்த நீ தானே கூட்டிட்டு வந்த அசமே எங்க வீட்ல இருந்திருப்போம்ல நிம்மதியா இப்ப போ கும்மாடி போ நான் நடுக்க எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருந்து பிடிச்ச மாதிரி வேலை பிடிச்ச மாதிரி நான் இருந்திருப்போம்ல எதுக்கு கல்யாணத்தை பண்ணி கூட்டிட்டு இருந்த நீ எனக்கு இஷ்டமா இருக்க வேண்டியதாம்ல ஏன் போய் தொலைடி நீ போய் தொலை ஃபர்ஸ்ட் டாக்கல்ல ஏன்டா நீ போயிரு நான் அவளை கூட்டி வீட்டுல வச்சு வாழ்ந்துக்கிறேன் நீ வாயை மூடுங்க வலிக்கட்டும் நான் செத்துட்டு என் சாவுக்கு நீ தான் காரணம் எழுதி வச்சிருவேன் எழுதி போ பிய தின்னுடி நீ எல்லாம் நீ போய் தின்னு குறுக்கு பிடிச்சவள வருதான்னு பாப்போம் டைவர்ஸ் கட்ட கொடுத்து போய் தொலைய வேண்டியதானே ஏன் என் உயிரை போட்டு வாங்கி தொலைற எதுக்குடா கை தூக்கிச்சாடா ஐயோ நீ ஹாஸ்பிடல் வா செக் பண்ணி பாப்போம் வா பைத்தியம் போடி ஆண்டு ஐயோ உங்களோட என்ன பொடி மெண்டல் கூவ அண்ட் போயிடு நீ குறுக்கு பிடிச்சவள அடிச்சிருவேன் அடிச்சு கிழிச்ச பேசாம வாய் முடியுது எனக்கு அவ்வளவு மரியாதை ஏன் பண்ற வா எனக்கு வேணாம் சொல்லிட்டு நடக்கேன் வாய்ஸ் பண்ணிட்டு நடக்க வீடு பின்ன ஆஸ்திகார அதான் அடிச்சிருக்காங்க அடிச்சு கிழிச்ச ராகவும் என் பிள்ளைய என்ன ஓவர பண்ணிட்டு நடக்க நீ எனக்கு வேணாண்டி நீ எனக்கு வேணாம்டா போடி அப்ப என் வீட்டை விட்டு போடி நீ என் வீட்டை விட்டு போ கிளம்பு வேண்டாம் இங்க வா பக்கத்துல வா எடுத்து போறது எடுத்து மேல வைக்கிறதுக்கு இங்க வா எதுக்கு நீ எடுத்து சரி ஒரு நிமிஷம் இங்க வா இதுக்கப்புறம் நீ எப்ப என்னைக்கு முத்தம் கொடுக்க போற நீ அவ கல்யாணம் முடிச்சோன்னா அவட்ட தான் முத்தம் ஒரு முத்தம் கொடுத்துட்டு போ போடா லூசா உடச்சிட்டு பையன் கார உடச்சா உடஞ்சு போகுது
பையன்காரன் ஏமானுங்க நான் புதுக்காரன் அவங்க அவ வாங்கி தருவா வர சித்திக்காரி. ரொம்ப பேசுறீங்களா? அப்படித்தான் பேசுறேன். போயிடான்ட்டு இப்போதான்டா கூப்பிட்டு அதுக்குள்ள இதுல போங்க. சிரிக்காடி போங்க. முத்தம் கொடுப்ப. போ. நீ எனக்கு வேணான்னு இன்னும் புரியலையா? வேற இன்னும் இதுக்கு முத்தம் வைக்க மாட்டேன். இதே கடைசி முத்தமா இருக்கட்டும். அசிங்கமா இல்ல? இல்ல சுத்தமா இல்ல. சுவாதத்தனால நாங்க அறி இருக்கோம். காலைல தோசை, எடுத்து திங்கிறியோ, நைட்டு சப்பாத்தில அவன் கூட கல்யாணம் முடிச்சுட்டு தானே ஹோட்டல் வாங்கி தரேன்டா. தின்னுங்க போங்க. தின்னுக்குறோம். நீ பிய தின்னீங்க உட்காந்து. நான் என்ன வயிற்றுக்கு நீங்களே ஹோட்டல்ல திங்கமா நான் பிய திங்க காசு அது இருப்பாரு என்கிட்ட இருக்காதா? உன்கிட்ட காசு வச்சு தின்னு பாப்போம். போயிரு. கண்ணுலயே அடிச்சுட்டேன். சபா கண்ணு பேயோட நகத்தை வளர்ந்துச்சிருக்கு பேய். சரி இங்க வா, இது ஒரு பிராங்க். இங்க வா. டவுட் இருந்துச்சுடா இந்த மணி நீ பண்ணும்போதே டவுட் இருந்துச்சுடா. போய் அந்த தம்பிக்கு அந்த வெஜ்ஜெல்லாம் கலைச்சு அந்த வச்சிருக்கேன் மொபைல், அங்க போய் கலைச்சு நீ போய் எடுப்போ. போ எனக்கு முடியல. இல்ல நீ அடிச்சிட்ட. நீதான் பார்த்து எடுக்கணும், எனக்கு தெரியாது. அதுக்கு என்ன கேட்க மாட்டேங்க. பாடா படுத்துற அப்படி கலைச்சு எடுக்க வேண்டியதானே. ஃபேமிலிஸ் டிவோர்ஸ் பிராங்க் இன் சக்சஸ்ஃபுல். என்ன எதுக்கு நீ எவ்வளவு நகத்துலலாம் வச்சு குத்துற? ஏன்னா வெறியுதுங்க எனக்குள்ளலாம். எனக்கு இந்த பரண்டிச்சு அடி அப்போ கொன்னு எடுத்துட தலை வலிக்கு. ஐயோப்பா வந்தோடனே இப்போ தயவு செய்து எனக்கு பண்ணாத. நான் ஏற்கனவே என்னடா சாப்பாடு வைக்க காலையில் என்னடா வைக்கன்னு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். வந்தோடனே தேவையில்லாம பண்ணா அந்த பிராங்க்ங்கிற ஒரு பேர்ல திரும்ப செய். யார் சொன்னது டிவோர்ஸ் பிராங்க் பண்ண சொல்லி? கமெண்ட்ல இருந்துச்சு, நான் பார்த்தேன் மத்தியானம் உட்காந்து. சரி பண்ணிடுவோன்னு பண்ணிட்டேன். ஃபேமிலிஸ் டிவோர்ஸ் பிராங்க் இன் சக்சஸ்ஃபுல். நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பிராங்க் பண்ணலான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃபேமிலிஸ், தரமான பிராங்க் பண்ணுங்க. எனக்காக ப்ளீஸ் வீரோ கமெண்ட் பண்ணுங்களா? எஸ் கமெண்ட் பண்ணுங்க. வீரோ வச்சு செய்யணும். ஓகே ஃபேமிலிஸ், எனக்கு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்காதுன்ட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. அதனால எனக்கு அவ்வளவு எமோஷன் வரல. சரியா? ஓ அப்ப இரு, எவளையாவது கூட்டு வந்து நிறுத்துறேன் பக்கத்துல. பேசாத. நான் சொன்னா மட்டும் நான் கோவம் இல்ல. சரி ஃபேமிலிஸ், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.